ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொள்ளாச்சியில இருந்து வால்பாறை நோக்கி ஒரு பஸ் ஒன்று கிளம்புது. அதுல 40 பேசஞ்சர்ஸோட தான் கிளம்புது அந்த பஸ். அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பஸ்ஸை காணா, அதுல உள்ள அந்த 40 பேர்த்தையுமே காணா. அப்படி அந்த பஸ்ல என்ன நடந்துச்சு, அந்த 40 பேருக்கும் என்ன ஆச்சு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு குயிக்கா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரியா நைட் ஒரு 10 மணி பொள்ளாச்சில இருந்து வால்பாறைக்கு பஸ் ஒன்று கிளம்புது. மொத்தம் 40 பேசஞ்சர்ஸ். 40 பேரும் நல்ல சந்தோஷமா பஸ்ல கிளம்புறாங்க. அந்த பஸ் ஒரு காட்டு பகுதிக்குள்ள நுழையுது. ஜன்னல்ல இருந்து அப்படியே சிலு சிலுன்னு காத்து, அப்படியே எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு வர்றாங்க. திடீர்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்னடா ஆச்சு அப்படின்ட்டு டிரைவரும் கண்டக்டரும் இறங்கி போய் பார்க்குறாங்க. சரி, பிரேக்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு கீழே 2 பேரும் இறங்கி போயிட்டாங்க. அப்படி போகும்போது பஸ்ஸோட பேக் சைட்ல ஒரு பொண்ணு உட்காந்து அழுகுறான். அங்கெல்லாம் இருக்கவங்களாம் என்னமாச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கா. இருந்தாலும் இவங்க எல்லாரும் கேட்குறாங்க, பஸ்ல இருக்க ஏதாச்சும் பிரச்சனையாம்மா உனக்கு, சொல்லு, எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சமா தலையை கீழே குனிச்சு அப்படியே மேலே பார்க்குறான். மேலே பார்க்கறதோன்னா அங்கே இருக்கவங்களுக்கு அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட கண்ணு ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பாகவே இருக்கு. பார்த்த உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. அவ பார்த்த உடனே பயந்தது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரும் ஓடவும் ஆரம்பிச்சிட்டாங்க பஸ்ஸுக்குள்ளேயே. அப்படி கத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு கத்துறா, நீங்க எல்லாரும் எனக்கு சொந்தமானவங்க அப்படின்றா. அப்படியே அவ சொல்லி முடிச்ச அடுத்த நொடியே பாத்தீங்கன்னா பஸ் தானா ஸ்டார்ட் ஆகி அதுவே ஒரு தனி ஆளே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள போய் பஸ் மட்டும் தனியா நிக்குது. இந்த தனியா நிக்கிற பஸ்ஸை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில இந்த ஆடு மேய்க்கிறவங்களாம் இந்த காட்டுக்குள்ள அப்படியே போயிருக்காங்க. போகும்போது பார்த்துருக்காங்க, என்னடா இந்த பஸ் என்ன புதுசா காட்டுக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க, எங்கேயாச்சும் வழி தேவை இருந்து ஆக்சிடென்ட் இது ஆகி போச்சா அப்படின்ட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்றாங்க. போலீஸும் வந்து அந்த பஸ்ஸை பார்க்குறாங்க. பஸ்ஸில் ஒரு ஆள் கூட இல்லை, கண்டக்டரும் இல்லை, கிளீனரும் இல்லை, நடு காட்டுக்குள்ள நிக்குது. அப்ப அதுக்குள்ள போனவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு போலீஸே அப்படியே பித்து பிடிச்சிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, எது காட்டுக்குள்ள இந்த பஸ் நிக்கணும் அப்படின்ட்டு அந்த பஸ் அப்படியே கிரைன் மூலியமா பின்னாடி இருந்து அப்படியே இழுக்கிறாங்க. இழுக்கும்போது பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு அடியில கண்டக்டர் மட்டும் அப்படியே நடுங்கிக்கிட்டு அப்படியே குளூர்ல படுத்திருக்காப்ல. அப்படியே போலீஸ் வந்து அவர் தொட போகும்போது அவர் அப்படியே அவங்க சட்டையை டக்குன்னு பிடிச்சி ஒன்று சொல்றாரு, அந்த கண்ணு அந்த பொண்ணோட கண்ணு அப்படின்றாரு. அவரு அப்படியே மயங்கிடுறாரு. சரி, அவர் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க அவர்கிட்ட. அப்பயும் அந்த பொண்ணோட கண்ணு அப்படின்னு தான் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த பஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு அவரால சொல்ல முடியல. அவரு ரொம்ப அதிர்ச்சியில இருக்காரு. அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவரு அதிர்ச்சியில இருக்காரு. மறுபடியும் அதை கேட்க அவர் ரொம்ப பயந்து இறந்து போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு. சரி அப்படின்ட்டு போலீஸும் அதை கேட்டுட்டு போயிடுறாங்க. சரி, அந்த பஸ்ஸை வச்சு பஸ்ல ஏதாச்சும் கை ரேகை இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக பஸ்ஸை கொண்டு போய் ஒரு இடத்துல பூட்டி வச்சிருக்காங்க. பூட்டி வைக்கும் போது நைட்டு ஒரு 2 மணி இருக்கும்.
2 மணி அளவுல அந்த பஸ்ஸுக்குள்ள யாரோ நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து அந்த பஸ்ஸை டக்குன்னு பஸ்ஸுக்குள்ள ஏறி பாக்குறாங்க. உள்ள யாருமே இல்லை. ரத்தக்கரையோட கைரேகை இருக்கு பாத்தீங்களா, கைரேகை அங்கங்க இருக்கு, புதுசு புதுசா தடையும் அப்பதான் உருவாகுது. அப்படியே போலீஸுக்கே தூக்கி போடுது. ஒன்றுமே இல்லாத பஸ்ல எங்க கைரேகை ரத்தம் அதுவும் கலந்து அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. அப்படியே அந்த தடயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த கைரேகை சொன்னேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பஸ்ஸோட பேக் சீட்ல, பஸ்ஸோட ஃப்ரண்ட்ல இருந்து கடைசியில ரத்தத்துல எழுதியிருக்கு, இவங்க எல்லாரும் எனக்கு சொந்தமானவங்க அப்படின்னு எழுதியிருக்கு ரத்தத்துல. அப்படியே போலீஸ் பார்த்துட்டு அவங்களே பயந்து போயிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கண்டக்டர் இருக்கார் பாத்தீங்களா, அவரு சாகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஒரு பொண்ணு, அந்த ஒரு பொண்ணு இந்த பஸ்ல அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பஸ் தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. அப்போ பஸ்ல போன எல்லாருமே இறந்துட்டாங்க தீயில. ஆனா அந்த ஒரு பொண்ணோட பாடி மட்டும் கிடைக்கல அப்படின்றாரு. அந்த ஒரு பொண்ணு தான் இந்த பஸ்ஸுக்குள்ள ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அவங்க கேட்கறவங்களுக்கு அது அதிர்ச்சியா தான் இருக்கு. இதை கேட்டு அந்த போலீஸும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு முடிவெடுக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த வழியா போற எந்த பஸ்லயும் தேர்ந்தெடுத்து அதுல இருக்கவங்க பொண்ணுகிட்டே இருக்கா. இதனாலேயே அந்த வழியா பஸ் போகக்கூடாது அப்படின்னு அந்த வழியவே தடை பண்றாங்க பஸ் போறதுக்கு. இன்னுமே நைட்டு ஒரு 2 மணிக்கு மேல ஒரு பஸ் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நிக்கிறதாகவும், பஸ்ஸுக்குள்ள நிறைய அலறல் சத்தங்கள் கேட்கறதாகவும், அது வழியா போற அந்த லாரி டிரைவர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. இது உண்மையுமே நடந்துச்சா அப்படின்னு தெரியல. சரி, ஓகே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் லைக் பண்ணிருங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சரி ஆல்ல செட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன்.